எலிக்கறி சாப்பிட்டு அவலமும் இந்த மண்ணில் அரங்கேறி. இது இன்னைக்கு நான் விளைவித்த நெல்லுக்கு நான் விளைவிக்க கூடாதாங்கிற கேள்வி நிக்கிற இடத்துல விவசாயம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பயணத்தின் கீழே இந்த அரிசி திரைப்படம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுது. மனிதர்கள் எல்லோரும் கடவுள் தான் பெருசு நினைச்சா கடவுள் இருக்கிற கோவில் பெருசு, அந்த கோவிலுக்கு மேல இருக்கிற கலசம் பெருசு என்றால் அந்த கலசத்திற்குள் காக்கப்பட்ட தானியமான அரிசி தான் என்றும் பெருசு என்பதை அரிசி திரைப்படம் ஒருமுறை எல்லோருக்கும் நினைவுபடுகிறது. சாமானிய மனிதன் வைத்திருக்கிற பறையிலிருந்து சிம்பனி வரை உலக மனிதர்களின் இசை அடையாளமாக இருக்கிற எங்கள் இளையராஜா அவர்களின் இசையில் தோழர் முத்தரசன் அவர்களின் நடிப்பில் உருவாகி இருக்கிற இந்த அரிசி திரைப்படம் ஒரு புரட்சியை ஏற்படுத்துமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த தலைமுறைக்கு அரிசியை அறிமுகப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வேளாண் பெருமக்களினுடைய இந்திய அவையாரை உழவு எனும் அதிகாரத்தில் அருண்கள் பாக்களாக தந்த சென்னா போதார் திருவள்ளுவர் பெருந்தகையின் பெயரால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட எழில் குலுங்கும் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியும் மனோகராவும் அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற திரை காவியங்களையும் தந்து கலை உலகில் அழியாத புகழை பெற்று இமயத்தின் சிகரமாக கால கல்வெட்டாக திகழ்கிற அண்ணன் கலைஞர் அவர்களால் வாழ்க்கை பார்க்கப்பட்டவர்கள்தான் நடிகர் திலகமாகட்டும் மக்கள் திலகமாகட்டும் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த அந்த தலைவன் எழுப்பிய இந்த வாழ்க்கையில் அரிசி உயிரின் மறுபெயர் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பகைவர்களை வீழ்த்துகின்ற போர் ஆயுதங்களில் ஒருவராக கருதப்படுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அன்பு அண்ணன் முத்தரசன் அவர்கள் இந்த காவியத்தில் உழவனாகவே மாறியிருக்கிறார். எல்லை காக்கும் ராணுவத்தில் படை வீரராக உதவி நாட்டை காக்க படையில் சேர்ந்தே இந்த மண்ணை காக்கவும் வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காக்கவும் நான் களத்திலே நிற்கிறேன் என்று நான் மதித்து வருகிற எண்ணற்ற வெள்ளித்திரை நட்சத்திரங்களின் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கலை உலகம் அரசியலையும் நாட்டின் தலைவியையும் தீர்மானிக்கின்ற இடத்தில் வேளாண்மை இருப்பதா, விவசாயம் இருப்பதா, இந்த காவியம் வெற்றி பெறும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த என்னை உயிராக நேசிக்கிற அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வெல்வோம். அரிசி திரைப்பட வெற்றியில் மட்டுமல்ல, எதிர்காலம் தேர்தல் களத்திலும் நாங்கள் தான் வெல்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி, ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்துள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ், ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமா அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடத்துவாங்க, அவ்வளவு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்துல நடத்துவாங்க. ஆனா அரிசி படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்துல நடத்திருக்கிறாங்க. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் நல்லா தெரியும். கடந்த 4 வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது. யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன், இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா ஆனால் முத்தரசன் அவர்கள் அழைக்கும் போது என்னால தட்டி கழிக்க முடியல. நீங்க தேதியை சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் நேரம் கேட்டாரு. நான் சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்க, நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு
அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். இன்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து சென்ற அதிமுக ஆட்சியில 10 வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சராக ஒரு குழு அமைச்சு 2017 இருந்து 2022 ஆண்டு வரைக்கும் திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் திரைத்துறையிலிருந்து வெளியில வந்து இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானும் சில காலம் திரைத்துறையில இருந்தவன், முன்னாள் திரைத்துறையில இருந்தவன் அப்படிங்கிற வகையில என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்காக பல ஆண்டுகள் களப்போராக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள். இப்ப திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார். அதுவும் இந்த படத்துல குறிப்பா சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார். அவர் இந்த போஸ்டர், இந்த ட்ரெய்லர், பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பிலேயே ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல, இங்கே சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை உணர்ந்தவர், அதை தொடர்ந்து பேசக்கூடியவர். விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா நிச்சயம் அதில் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க. இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த அரிசிக்காக ஒரு காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பண்ணையாளர்கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க. காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதனால டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்காம இருந்ததுன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சி பொறுப்பதற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒரு படி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நீங்க காத்து நிற்க கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லணும், 2006 சட்டமன்ற தேர்தல் போது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 2 ரூபாய்க்கு 1 கிலோன்னு முதல்ல அறிவிச்சவர் அவர் தான். அந்த காலத்துல மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா அந்த காலத்துல பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பின்னாடி அந்த 2 ரூபாயை 1 ரூபாயாவும் அவர் குறைச்சாரு. அது ஒரு அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையில்லா அரிசியும் வந்திருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையான இந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் களப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் என்பது ஒரு வெற்றி திரைப்படமாக மாற வேண்டும். இந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை தோழர் முத்தரசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஒரு வேளாண்மை கருத்தரங்கத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது இந்தியாவில் 53.8 மில்லியன் அரிசி பற்றாக்குறை இருக்கிறது. 2023-24 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டும் அரிசியுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண்மை திட்டங்கள் இங்கே இந்தியாவில் சரியாக செயல்படவில்லை. ஒரு பக்கம் இயற்கையுடைய சீற்றம், பருவமழை மாறி போய்வது,
வறட்சி ஏற்படுவது, தட்பவெட்ப நிலை மாறுவது, மண்ணுடைய தன்மையை ஒரு புறமும் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த நச்சுக்களால் மண்வளம் மாறுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் அரிசி உற்பத்தி குறைந்து கொண்டே இருக்கிறது. 53.8 மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார். விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வேளாண்மை துறை தினம் தினம் இந்தியாவில் அழிந்துவதற்கு காரணம் ஒரு நேர்மையற்ற ஆட்சி 12 ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக 3 கருப்பு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் வாக்கெடுப்பும் இல்லாமல் பாஜக அரசு வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண்மை குடிமக்களும் விவசாய பெருங்குடிமக்களும் ஒன்று திரண்டு புதுடெல்லியை முற்றுகையிட்டு 13 மாதங்கள் போராட்டம். அந்த 13 மாத போராட்டத்தில் பல உயிர்கள் பலி கொடுத்தனர். அதற்கு பிறகு மோடி அவர்களுக்கு தெளிவு வந்து எப்படி இரவோடு இரவாக எந்த விவாதமும் இல்லாமல் 3 கருப்பு சட்டத்தை, புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அந்த 3 கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றார். திரும்ப பெறுவதற்கு 13 ஆண்டு கால 13 மாத போராட்டம், 60க்கும் மேற்பட்ட உயிர் பலி, விபத்து, கார் ஏற்றி கொல்லும் அளவிற்கு கொலை நடந்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவிடம் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய வேளாண்மை குடிமக்களுடைய வாழ்வாதாரத்தை அடகு வைத்திருக்கிறார்கள். விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு நாள் இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கிறோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆகவே இந்த திரைப்பட இயக்குனருக்கும் நடிகருக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டே திரைப்படத்துறைக்கு வந்திருக்கின்ற தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்க்கையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். என்னுடைய முதற்கண் வணக்கம். அரிசி திரைப்படம் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, தற்போது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் தேவையான ஒரு விஷயத்தை, அரிசி திரைப்படத்தை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த அரிசி திரைப்படமாக பார்ப்பதை விட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவுக்கு வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலைக்கு தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருந்தா திராவிட இயக்கங்களே கூட தூண்டியிருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் கலையை கைவிட்டதால் தான் அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பி திராவிட இயக்கம் ஆட்சி வந்தது. காலம் கடந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் என்பது போல கம்யூனிஸ்டுகள் இப்போ தற்போது கலையை கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு கலையின் மூலமாக சொன்னால் மிக சிறப்பாக சென்றடையும். தற்போதுள்ள சூழ்நிலையில் திரைப்படத்துறையில் அரிசி போன்ற திரைப்படங்களை இயக்குவதோ அதை வெளிக்கொண்டு வருவதோ சாதாரண விஷயம் அல்ல. வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சகோதரர் செல்வ பிறந்தகை சொல்லும் போது மிக நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அரிசி பற்றாக்குறை இருக்கிறது, ஆனால் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளில் இறக்குமதி செய்தால் இருக்கின்ற விவசாயிகள் கூட செத்து போவார்கள் என்ற உண்மை யாருக்கு தெரிகின்றதோ இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் தெரியவில்லை. அமெரிக்காவோட நம்மள மாதிரி 10 சென்ட் 20 சென்ட் 30 சென்ட் வச்சுக்கிற குறுநில விவசாயிகளே கிடையாது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 100 ஏக்கர் 100,000 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றவங்க 1000 ஏக்கரை 2 விவசாய தொழிலாளர்கள் வச்சு வேலை செய்ய முடியும். கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட அவங்களுக்கு உற்பத்தி செய்யற விலை ரொம்ப குறைவு. அந்த விலையோட நம்ம விவசாயிகள் போராட முடியாது. ஏற்கனவே நம்ம விவசாயத்துக்கு தகுந்த விலை இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல மார்க்கெட்டை விவசாய பொருட்கள் ஓபன் பண்ணி விட்டா விவசாயிகள் அரிசி பற்றாக்குறை போல விவசாயிகளும் பற்றாக்குறை ஆயிடுவாங்க. அதுதான் இந்த நாட்டோட நிலைமை. தயவு செய்து இது ஆளுநர்கள் மத்தியில் ஆளுநர்களோ இதை சரியா உணர்ந்துகிட்டோம். இதுதான் அரிசி திரைப்படம் மூலமா, இந்த விழா மூலமா மக்களுக்கு நாங்க சொல்ல நினைக்கிற விஷயம். இதே போன்ற திரைப்படங்களை நீங்கள் வரவேற்று அதே படங்கள் போல நிறைய படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரைப்படத்துறையில் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய சமுத்திரக்கனி அவர்கள் எழுச்சி நாயகன் என்ற பெயரோடு இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார். பொதுவாக திரைப்படங்களை பார்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. பராசக்தி அந்த காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 10 கமாண்ட்ஸ்மென்ட் என்கிற படத்தை திரையிலே நான் பார்த்திருக்கிறேன்.
அதுக்கு பிறகு எந்த திரையில் போய் எந்த படத்தையும் நான் பார்த்தது கிடையாது. தொலைக்காட்சியில ரஜினிகாந்த் அவர் நடித்த முத்து என்கிற படத்தை திரைக்காட்சியிலே படித்திருக்கிறேன். அடுத்து அதே தொலைக்காட்சியில் இங்கே வீட்டிற்குரிய எழுச்சி நாயகர் சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த சாட்டை என்கிற ஒரு படத்தை நான் பார்த்தேன். வேற எதையுமே பார்த்தது இல்லையான்னு நீ கேட்கலாம். இடையிலே ஒரு சில விஷயங்களை பார்த்துருப்பே தவிர எந்த படத்தையும் முழுமையாக பார்த்த எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் இப்பொழுது அரசியலிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பொறுப்புமிக்க தலைவராக திகழ்ந்து கொண்டு முத்தாக கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஆற்றல் பெற்ற முத்தரசன் அவர்கள் எல்லா மொழிகளிலும் வணங்கிக் கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து போனது என்றால் இந்த தமிழ் மண்ணிலிருந்து போனது. ஆசிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதியானது இந்த அரிசி தான். ஆக இந்த அரிசியுடைய பெருமையை, அந்த அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய தனித்தன்மையை, அவர்கள் படுகிற துன்பத்தை, அவர்களுக்கு நேருகிற இடைஞ்சல்களை, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை, அவர் வாழக்கூடிய குடும்பத்திலே வரக்கூடிய சிக்கல்கள், இதையெல்லாம் தொகுத்து இந்த அரிசி என்கிற இந்த சினிமாவில், இந்த திரைப்படத்தில் மிக அற்புதமாக செய்திருப்பதை இங்கு நாம் பார்த்தோம். இந்த அரிசி என்கிற படமும் எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்க நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து ஒவ்வொருவருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. நானும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற பதற்றத்தில் உங்கள் முன்னால் இருக்கிறேன். அண்ணன் அவர்களை திரையில் பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் ஒரு நடிகராக இல்லாமல் இயல்பாக ஒரு உழவராக, விவசாயியாக பாடல் காட்சிகளில் வந்து போனதை நாம் பார்த்தோம். இந்த திரைப்படம் பொருத்தமான ஒரு காலச்சூழலில் வெளிவருகிறது. இன்றைக்கு உழவர்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று, அதாவது 12ஆம் தேதி, இடதுசாரி இயக்கங்கள், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடத்தியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அதில் பங்கேற்றிருக்கிறோம். விவசாயிகள் இனி உற்பத்தியை செய்ய முடியாது என்ற ஒரு நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு வசனம், அண்ணன் பேசிய வசனம், நான் உற்பத்தி செய்கிறேன், விவசாயம் செய்கிறேன், நெல்லை உற்பத்தி செய்கிறேன், அதற்கான விலையை தீர்மானிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறார். நாம் இந்த கேள்வியில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதற்கான ஆதார விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல். இது எங்கே போய் முடியும்? விவசாய உற்பத்தி எதிர்காலத்தில் என்னவாக இருக்க போகிறது என்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருகின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டி இருந்த பயிர் நிலங்கள் முழுவதும் இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. 44 சட்டங்கள் இருந்தன, அவற்றை எல்லாம் 4 சட்டங்களாக தொகுத்து விட்டார்கள். தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க முடியாத நிலை, தங்களுக்கான ஊதியத்தை, கூலியை கோரிக்கைகளாக வைக்க முடியாத நிலை, இதுவெல்லாம் எங்கே போய் முடியும் என்று கவலை அதிகரிக்கிறது. அதிலும் ஒரு அரசியல், நமக்கான அரசியல், இடதுசாரி அரசியல் விவாதிக்கப்படுவதற்கான தேவையை உணர்ந்து அவர் அதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்திய மண்ணில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டும், அனைத்து தளங்களிலும் அது விரிவடைய வேண்டும். தமிழ்நாட்டில் அது திராவிடம் என்ற பெயரில் இயங்குகிறது என்பதால் தான் இடதுசாரிகள் திராவிட கட்சிகளோடு, குறிப்பாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று இயங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். முதன்மைப்படுத்துவதிலே முரண்பாடுகள் இருக்கலாம், எந்த அரசியலை முதன்மைப்படுத்துவது என்பதிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் இடதுசாரி அரசியல் தான். எனவே நாம் அந்த புரிதலோடு திரைத்துறையையும் கையாளுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு ஒரு நாயகனாக இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிறார் என்று நம்புகிறேன். திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம்.
நிறைய மேடைகள் ஏறி இருக்கும். பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. படைப்பாளிகளை 2 விதமா பார்க்குறேன். இந்த சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது ஒரு வகை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இந்த நேரத்துல இப்ப இருக்க சூழல்ல ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்பதான் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பா தான் நான் பார்க்குறேன். இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுல நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்துல ஒரு கால் என்னன்னு கேட்டா, ஐயா முத்தரசன் அவங்க பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம், வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். அது அந்த சிவப்பு துண்டுக்கு சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா சிவப்புக்குள்ள எல்லாமே அடங்கும். பேரன்பு இருக்கும், பெருங்கருணை இருக்கும், பெரும் கோபம் இருக்கும், மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படிதான் நான் சிவப்பு கலரை பார்க்கிறேன். அவரோடு நிற்கும் போது, அவரோடு பணியாற்றும் போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்தேன். அப்பா தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையா நினைச்சாங்க அம்மா, அவங்க பேரை கேட்டா ரஷ்யா. நாங்க அதை எனக்கு இன்னும் வியப்பா இருந்தது. ஏன்னா முதல் முறையா அப்படி ஒரு பேரை நான் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, எல்லாம் எங்க ஊருக்குள்ளலாம் வந்து ரஷ்யாங்கிற பேரு நிறைய காமன், நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சிருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கும். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். இந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமா இந்த படைப்பு, காலம் காலமாக பேசப்படும் இந்த படைப்பு. இதை எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்புகள் உங்களை தேடி வரும். வெல்வோம். தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உரையாற்ற வரவில்லை, நன்றி கூறுவதற்காக வந்திருக்கிறேன். நன்றி கூறுவதற்கு முன்னால் மேடையில் வந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு செய்தி. இதோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரவாண்டியன் அது ஓரளவுக்கு இங்கே குறிப்பிட்டு சொன்னார். திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எனக்கு ஆர்வமும் கிடையாது. நடிக்க வேண்டும் என்று நான் யாரிடத்தில் விண்ணப்பமும் செய்யவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி மணி ஒலித்தது, கைபேசி. நான் திரைப்பட இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன், உங்களை நேரில் சந்திக்க வேண்டாம், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டார். இங்க சந்திக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, அதை காலையில் வாங்க என்ன விஷயம் இல்லை, நேராக போகணும். நேராக திரும்ப திரும்ப சொன்னேன், சரி நேரம் வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். மறுநாள் வந்தார். அவரும் இந்த படத்துல எனது மகனாக நடிக்கிற இளங்கோவன் 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. அலுவலகத்துல பல நேரங்கள்ல சட்டை கட்டி போட்டு பணியோட உட்காந்துருப்பேன். சரி அப்புறம் என்ன விஷயத்துக்கு வாங்கன்னா, ஒன்றும் இல்லை, விவசாயம் சம்பந்தமா ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்கணும், அதுக்கு நீங்க 2 நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாட்காலில் உட்கார்ந்து இருந்தேன்னா எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்னு. சிக்கல்ல மாட்டிவிட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். யதார்த்தமா சொன்னேன்னு சொல்ல.
அப்புறம் கதையெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் நல்லா இருக்கு, நீங்க எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்துல போய் எடுத்தீங்கன்னா எங்க தோழர் உதவி தேவைப்பட்டா நான் உதவி செய்ய சொல்றேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஒரு மிக கெட்டிக்காரர் விஜயகுமார், உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர், கோச்சியாளர் மிக மிக கெட்டிக்காரர், சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைத்தவர், எதையும் சாதிச்சுவார். எல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்னு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடல, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறேன், 2 நாள் சென்று வரேன்ட்டு சரி போங்க அப்படின்ட்டு. அவர் அடுத்தாப்புல நம்ம மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் அவர் சொன்னாரு, எனக்கு தான் முதல்ல அதான் அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமா 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஐயா ஆவணப்படம் தானே, நீ 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணைச் செயலாளர் பெரியசாமி அவர்கிட்ட நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாங்க. இதான் சரிட்டு அப்புறம் முன்னாடி வந்தாங்க, அப்புறம் வர்றேங்க, ஆனா 2 நாள் தான், அதுக்குள்ள நான் வரமாட்டேன், அதோட நீங்க முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்ல அதோட நாங்க முடிச்சிடுறோம், அதான் அவருக்கு இருக்கிற கட்டியா இருக்கணும், அதோட முடிச்சிடுறோம் அப்படின்னு. ஆவணப்படம் தானே, நான் ஒரு சரி ஒரு 3 நாளா வச்சுட்டு போவோம்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஆவணப்படம்னா நீண்ட படம்னா ஒன்றும் புரியலங்க, பண்ணதில்லை. போனோடனே பிரிவு விட சொன்னாரு, போன அன்னைக்கே பிரிவு விட சொன்னாரு. ரஷ்யா அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க, நான் எப்படி செஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, மற்றவர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நல்ல நகைச்சுவையான காட்சியெல்லாம் உண்டு. நாங்கள் ஒரு நிற்கிறாரு கண்ணாடி போட்டுக்கிட்டு கீழே அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி வச்சிருப்பாரு, தண்ணி அது 800 ரூபாய் எடுத்து சாப்பிடுவாரு. அது டிபன் பாக்ஸ்ல திறந்து பார்த்தோன்னு இவருக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய கோபம். அவரை தாக்கணும்னு அவர் கல் எடுத்துட்டு போவாரு, அவர் அருவாரை வச்சு தீட்டுவாரு, அத்தோட இவரு ஓடிக்கிடுவாரு. இந்த மாதிரியான பல காட்சிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அதே மாதிரி பேச விட்டு தான் நல்லா பேசியிருப்பாரு, அற்புதமா பயங்கரமா மிகச்சிறப்பான நடிகர். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறப்பா, ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை, எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதே போல கேமராமேன், மற்ற தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்ட நண்பர்கள் எல்லாருமே என்னன்னா, இது ஒரு வியாபார ரீதியாக யாருமே இதில் பங்களிக்கல. குடும்பமா இருந்து செஞ்சா என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான ராத்திரி பகல் பாராம கடுமையான வெயில்ல கூட வயல்வெளியில இருந்தது பெரியவருக்கு ஒத்துழைப்பை செய்திருக்கிறவர்களுக்கும், அதே மாதிரி குறிப்பா இந்த படம் எடுக்கப்பட்ட கிராமம் முழுக்க பெருமளவுக்கு 90% 90% எடுக்கப்பட்டது பிரவாசல் அருகில் உள்ள நெய்கூப்பை இருக்கிற கிராமம். அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாலு மேடையில அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அதே போன்று சரவணன், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள், அந்த கிராமத்து மக்கள் முழுமையாக இந்த படத்திற்காக தங்களது பங்களிப்பை செய்து படத்தில் நடிக்கவும் செய்தார்கள். எல்லோருமே சரவணன் நடிச்சிருக்காரு, பாலு நடிச்சிருக்காரு, எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க, அத்தனை பேரும் சிறப்பா செய்திருக்கிறாங்க. அதே போல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைவதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இங்கே வருகை இருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், இப்படி பல இடங்களில் இருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் படக்குழுவின் சார்பில் நன்றியை கூறி இந்த படத்திற்கு ஆதரவளித்து திரையரங்கத்திற்கு அதான் கேட்கணும், எப்போ வரும்னு விரைவாக வரும், எவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வருமோ அவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வரும் என்பதை கூறி அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.